கர்த்தராகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையில் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால அவர் நன்மை செய்வதாக சுற்றி திரிந்தார். சும்மா சுத்தல, வல்லமையுடையவராய் சுற்றி திரிந்தார். சும்மா சுத்தல, பிதாவின் வல்லமை அறிந்தவராய் சுற்றி திரிந்தார். சும்மா சுத்தல, மக்களை விடுவிக்கிறவராக சுற்றி திரிந்தார். சும்மா சுட்டல, அவருக்குள்ள இருந்து வல்லமை கிளம்பி அசுத்த ஆவிகளை விரட்டினது, நோய்களை குணமாக்கினது. இந்த நாள்ல அந்த நோய்களை குணமாக்கக்கூடிய வல்லமை இயேசுவிடத்தில் இன்னைக்கு இருக்கு. வியாதியோடு இதை பார்த்து கொண்டு அருமையான சகோதரர், அவன் வியாதியிலிருந்து நீ விடுவிக்கப்படுகிறாய். வியாதியிலிருந்து கர்த்தர் உன்னை குணமாக்க முடியும். அவர் தழும்புலால் குணமானோம் என்று வசனம் வார்த்தை சொல்வது ஏசியில வாசிக்கிறோம். அதே பேதுரு எழுதுகிறார், அவர் தழும்புலால் நீங்கள் குணமானீர்கள். இந்த நாளில் இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமாக முடியும். மருத்துவமனை அந்த படுக்கையை கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். வியாதிங்கிற படுக்கையை மாற்றி அமைக்கிறார். வியாதியை மரித்து போவதில்லை, நீங்கள் எழும்பும்படியாக தேவன் உங்களுக்கு ஒரு கிருபையை தருகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாவதாக, ஒரு கோப்பு உண்டாவதாக. எனவே எதிர்காலத்தை குறித்து அச்சத்தோடு வாழ வேண்டாம். வல்லமையுடையவர் மகிமையானவில் நிச்சயம் செய்வார். இப்ப நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசுவோடு பரிசுத்த ஆவியும் இணைந்து கொள்கிறார். இயேசுவோடும் பிதா இருந்ததுனால அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசுவின் சுபாவமே நன்மை செய்யக்கூடிய சுபாவமாக இருந்தது. நம்முடைய சுபாவம் அப்பப்போ வேற மாதிரி இருக்க காரணம் என்னன்னா, நம் முழுமையும் தேவனால் ஆட்கொள்ளப்படும் பொழுது நமக்குள்ள நன்மை செய்யக்கூடிய சுபாவம்